கன்னியாகுமரியில் நகைக்கடை உரிமையாளரை உருட்டி மிரட்டி பணம் பறிக்க முயன்ற 8 பேரை போலீசார் சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர். பத்திரிகையாளர் என்ற போர்வையில் தனியார் வங்கி ஊழியர்கள், கல்லூரி பேராசிரியர் உள்ளிட்டோர் கூட்டாக சேர்ந்து போங்காட்டம் ஆடி கொத்தாக சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே விழுந்தியம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் ராஜ். ஐரேனிபுரம் பகுதியில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இவருடைய கடைக்கு அழையா விருந்தாளியாக 2 கஸ்டமர்கள் சென்றுள்ளனர். தாங்கள் பத்திரிகையாளர் என்று அறிமுகம் செய்து ஐடி கார்டை காண்பித்துள்ளனர். உங்களது கடையில் அடகு நகைக்கு அதிக வட்டி வாங்குகிறீர்களாமே என்று மிரட்டும் தொனியில் பேசியும், அடகு வைக்கும் நகைகளை முறைகேடாக விற்பனை செய்வதாக புகார் வந்திருப்பதாகவும் கூறி குண்டை தூக்கி போட்டுள்ளனர். இது தொடர்பாக பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு உங்களையும் உங்களது கடையையும் க்ளோஸ் செய்து விடுவோம் எனவும் மிரட்டியுள்ளனர். இருப்பினும் உங்களது மோசடி குறித்து செய்தியை வெளியிடாமல் இருக்க 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளனர். இது தொடர்பாக தனியாக பேசி டீலிங் செய்து கொள்ளலாம் என ஆஃபரும் கொடுத்துள்ளனர். அந்த நபர்கள் அங்கிருந்து கிளம்பியதும் ஜஸ்டின் ராஜ் புதுக்கடை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் போலீசாரின் அறிவுரையின்படி அவரும் கூப்பிட்ட இடத்திற்கு சென்றுள்ளார். கூட்டாலுமூடு அருகே ஓர் ஆலயத்தின் அருகே கேரள பதிவெண் கொண்ட சொகுசு காரில் 8 பேர் நின்றிருந்தனர். அங்கு ஜஸ்டின் ராஜ் வந்ததும் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். கையில் பணம் இல்லை என்று அவர் கூறியதும் சட்டைப்பையில் வைத்திருந்த 5000 ரூபாயை பறித்துள்ளனர். மேற்கொண்டு உடனடியாக 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கூறியபடி காரில் ஏறி தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளனர். அங்கு மறைந்திருந்து கண்காணித்து வந்த போலீசார் அந்த கும்பலை சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் 8 பேரும் கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களில் பெரும்பான்மையினர் பட்டப்படிப்பு படித்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது. ஆண்டனி என்பவர் மரக்கடையில் கணக்கராக பணிபுரிந்து வருகிறார். சுனில் மற்றும் லால் ஆகியோர் தனியார் வங்கியிலும், சுரேஷ் பேபி என்பவர் தனியார் கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றி வருவது அம்பலமானது. இவர்களுடன் பெல்வின் ஜோஸ், ஜான் பாஸ்கோ உள்ளிட்டோரும் உள்ளூரில் வெவ்வேறு வேலைகள் செய்து வருகின்றனர். இந்த கும்பல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதற்காக சென்னையில் இருந்து வெளியாகும் மாத இதழ் பத்திரிகையின் பெயரில் போலி அடையாள அட்டைகளை தயாரித்து வைத்துள்ளது. அதன் மூலம் தாங்கள் பத்திரிகையாளர்கள் என்று கூறிக்கொண்டு ஊருக்குள் உதார்விட்டு திரிந்துள்ளனர். பத்திரிகையாளர் என்ற பெயரில் போலி ஐடி கார்டை வைத்து பலரையும் மிரட்டி பணம் பறித்து வந்த 8 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கன்னியாகுமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.